ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் நடந்து செல்லும் வழியில் மண்ணில் ஒளிரும் ஒரு கல்லை கண்டான். அது வைரம் என்பது அவனுக்கு தெரியாது. அதன் மதிப்பு தெரியாமல் அதை தனது கழுதையின் காதில் மாட்டிக்கொண்டான். அதை பார்த்த ஒரு வைர வியாபாரி அவனிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்தால் நான் பணம் தருகிறேன், உனக்கு எவ்வளவு வேண்டும் கேள் என்றான். பிச்சைக்காரன், எனக்கு 2 ரூபாய் தந்துட்டு இந்த கல்லை எடுத்துக்கொள் என்றான். அதற்கு வைர வியாபாரி அதை மிக குறைந்த விலைக்கு வாங்கும் எண்ணத்துடன், 2 ரூபாய் அதிகம், நான் உனக்கு 1 ரூபாய் தருகிறேன் என்றான். அதற்கு பிச்சைக்காரன், பரவாயில்லை, அது இந்த கழுதையின் காதிலேயே இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே நடந்து சென்றான். ஆனால் பேராசையால் விலை குறைக்க நினைத்ததால் அந்த வாய்ப்பை அவன் இழந்தான். பின்னர் அங்கு வந்த மற்றொரு வியாபாரி அதற்கு 2000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டான். இதை பார்த்த முதல் வியாபாரி அதிர்ச்சியடைந்தான். அட அடி முட்டாளே, கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை இவ்வளவு கம்மியாக கொடுத்துவிட்டு சந்தோஷமாக நடந்து செல்கிறாய் என்றான். பிச்சைக்காரன் சிரித்துக்கொண்டு, யார் முட்டாள், எனக்கு அதன் மதிப்பு தெரியாது, அதனால் கிடைத்த விலைக்கு நான் விற்றுவிட்டேன். இதுவே எனக்கு பெரிய தொகை, சந்தோஷமாக இருக்கிறேன் என்றான். உனக்கு இதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் 2 ரூபாய்க்காக அதை இழந்துவிட்டாய். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று சொல்லிக்கொண்டே நடந்து சென்றான். இதிலிருந்து நமக்கு புரிந்தது என்னவென்றால், அவசர பேராசையால் அவனுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பையும் அவன் இழந்தான்.